வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு பூசணிக்காய் மோர் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் இல்லாமல் செய்ய போகிற மோர் குழம்பு. அதுக்கு நான் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா அரை துண்டு இஞ்சியை இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். நல்ல ஒரு 2 பெரிய பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்ச பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இது மஞ்சள் தான் எடுத்திருக்கேன், கல்யாண பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, அது எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 2 கப் அளவு தயிர் எடுத்து அதை நல்லா மோராக கடைஞ்சி வச்சுருக்கேன். தண்ணி விடாமல் இது எடுத்து வச்சுருக்கேன். இந்த மோர் குழம்பை நாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப வாசமாக இருக்கும். அதில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு அதில் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது பாருங்கள், வெந்தயம். இங்கே வெந்தயம் பவுடராகவும் கிடைக்கும், இந்த மாதிரி உடச்சும் கிடைக்கும், முழுசும் கிடைக்கும். இது போட்ட பிறகு நாம் வச்சிருக்க ஒவ்வொரு பொருளையும் இதில் நாம் சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு காட்டின எல்லா பொருளையும் நான் அந்த கடுகு இதில் சேர்த்துடுறேன். பொருளையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் சில்லி, ரெட்டு சில்லி போடலாம், ஒரு 2 சிகப்பு மிளகாய் போடலாம். நான் அதுக்கு பதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அதை நம்ம எடுத்து அப்படியே போட்டுருவோம். இது போட்டால் கொஞ்சம் காரம் உரைக்கும். அதனால் நீங்கள் வெர மிளகா சேர்க்குறதா இருந்தால் சேருங்க, சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் சேருங்க. நான் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்க்க போகிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், பெருங்காயம் எடுத்திருக்கேன், உப்பு, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன். இதை நாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நாம் தயிரை மோராக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த மிளகாத்தூளெல்லாம் இதுவாகிடும், கருத்து போயிடும். இல்லை, நான் வேக வச்ச பூசணிக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், சேப்பங்கிழங்கு, கேரட்டு, அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இந்த மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். வெள்ளை பூசணிக்காய் பாருங்கள். இதில் நான் இந்த மோரை நான் இதில் விட போகிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி கூட மிக்சியில் விட்டு கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, மோர் விட்டாச்சு. இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வச்ச பிறகு அது மோர் விட்ட உடனேயே இதில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுருங்க. நல்லா காரமாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலரி கொடுங்க. நல்ல அருமையான காரச்சாரமான மோர் குழம்பு ரெடி. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா திரியாக ஆகிடும். நல்லா சூடான சாதத்தில் போட்டு ஒரு அப்பளமோ வடாமோ இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். அந்த பார்த்திங்கனாலே தெரியும், அப்படியே ஒரு கொதி அப்படியே லைட்டாக அப்படியே கொதி வரும்போதே நாம் நிறுத்திடணும். அருமையான மோர் குழம்பு ரெடி. ரொம்ப சுலபமான முறையில் செய்யலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள்.